வணக்கம். வேலுப்பிள்ளை செல்வம். இல்லை, இன்றைக்கு மாதத்தின் கடைசி நாள், வெள்ளிக்கிழமை. அப்போ மாதத்தின் கடைசி நாளில் நான் சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் பால் குடிப்பேன். மார்னிங் 2 நேரம் குடிப்பேன். நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னால், அதே நான் செய்யலன்னு சொன்னால், இதுவரையும் என்னை நடத்தி வந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி, கடவுளேன்னா நான் பார்க்காத கடவுள், உங்களை போல சிலைகளை எல்லாம் கும்பிடுமா. நான் கடவுளோடு கேள்வியில் வைப்பேன். அதுக்காக இன்றைக்கு சாப்பிட மாட்டேன், நாளைக்கு தான் சாப்பிடுவேன். அது எப்படி கேள்வியில் வைக்கிறேன்னு சொன்னால், இப்போ நான் ஒரு தவறும் நான் செய்யாமல், தவறுன்னா தெரியும், பாவங்கள் செய்யாமல் எனக்கு ஒருவன் தீமை செய்கிறான் வைங்களேன், நான் அதை விண்ணப்பிப்பேன். அங்கு நீர் பார்த்து கொண்டு தானே இருந்தீர். அவன் நல்லவனோ கெட்டவனோ எனக்கு தெரியாதல்ல, நான் மனுஷன். புரியுதா அவங்களுக்கு பேசுறது? நான் மனுஷன். அப்போ நான் ஒருவனுக்கு பணமோ ஏதோ அன்போ ஏதோ வழியில் செலுத்தும் போது அவன் கூடாத ஆள் என்று சொன்னால், என்னை தடுத்திருக்கலாமே நீர், ஏன் என்னை தடுக்கவில்லை என்று நான் பேசுவேன், கடவுளோடு பேசுவேன். ஆனபடியால் அந்த வினையை எனக்கு தீமை செய்தவன் அறுக்கிறான். நான் கண்ணாலே பார்த்துருக்கிறேன். நான் கணவர் செத்தும் போனான், இன்னும் சாக இருக்கு. சாக சொல்லி நான் விண்ணப்பிக்கிறது இல்லை. அவன் சுகித்து வாழக்கூடாது, சுகித்து பூமியில் வாழக்கூடாது. ஏன்னு சொன்னால், அறியாமல் செய்கிற பாவம் வேறு, அறிந்து செய்கிற பாவங்கள் வேறு. இப்போ இதே நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், தமிழன் சரியான பக்தி உள்ளவன், கண்ட தெய்வத்துக்கும் பயம். சிலைகளை கண்டால் உனக்கு பயம். ஏன் பயம் என்று எனக்கு தெரியாது. மாதா சிலையை கண்டா பயப்படுவா, அந்தோனியார் சிலையை பார்த்தா பயப்படுவா, சிவன் முருகன் புத்தன் சிலைகளை பார்த்தா நீ பயப்படுவாய். அந்த பயத்தை வச்சுத்தான் இந்த உலகம் உன்னை நசுக்கிறது. நீ ஒரு சிலையை பார்த்தால் நீ பயந்து அதை ஒன்றும் செய்ய மாட்டாய். நான் அப்படி இல்லை. அது கல் என்று தெரிஞ்சு அதையே நான் சவிப்பேன். சனியனை ஏன் இதில் நிற்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு பலன் உண்டு. பயப்பட மாட்டேன், அது என்ன சிலையாக இருந்தாலும். சரியா? நீ கடவுள் என்று கும்பிடுற எந்த சிலையாக இருந்தாலும் அதுக்கு நான் மரியாதை கொடுக்கவே மாட்டேன். நீ சிலைகளுக்கு மரியாதை கொடுக்காமல் போனால் சிலைகளை உன்னிடத்திலே கொண்டு நிறுத்த மாட்டார்கள். ஏனென்றால் இவன் அதை காரை துப்புவான், இவன் இழிவாய் பேசுவான், அந்த சிலையை இவன் சபிப்பான் என்று தெரிந்தால் வைக்க மாட்டான். ஒருவன் வைத்த சிலையை ஒருவன் சபித்தால் வைத்தவன் பூமியில் உயிரோடு இருக்க மாட்டான். தெரியுமோ? அது சபிக்கப்படுது. அங்கு அது சபிக்கப்படும் போது அது வைத்தவனுக்குத்தான் அந்த சாபம் போகும், அந்த சிலைக்கு போகாது. அது வெறும் கல். அதனபடியால் அவன் அதை நிந்திக்கிறான். அந்த சிலையை பார்த்து, என்னிடத்தில் நீ ஏன் வந்திருக்கிறாய், உன்னை யார் இதில் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது, வானமும் பூமியும் உன்னுடையதா, சனியனே அப்பாலே போன்றான். சிலையை பார்த்து சொல்லுகிறான், சனியனே அப்பாலே போ, நாசமாக்காத என் மண்ணை என்று அவன் அந்த சிலையை சபிக்கும் போது அதில் வைத்தவர்கள் இருக்கிறார்கள் அல்ல, அவர்களுக்கு துன்பங்கள் வரும், விளைவுகள் வரும், மரணம் வரும், கஷ்டங்கள், நோயில் துன்பங்கள் வரும். அதான் உண்மை. நீ அதை பார்த்து வணங்குகிறாய். அப்போ அவன் வைத்தவன் ஜெயம் கொள்ளுகிறான், நீ வணங்கி நாசமாக போகிறாய். அதை அவன் வைத்தவன் அந்த இடத்தை சம்பாதிச்சு கொள்கிறான், தன்னுடைய இடம் என்றான் அதை. அதான் மனிதனுடைய கூடாத புத்தி. அதுக்கு நீ இடம் கொடுக்காத. சிலைகளிலே கடவுள் வாசம் செய்வதில்லை. புரியுதா? இப்போ நீ ஒரு பேச்சுக்கு ஒரு கோடீஸ்வரன் 100 கிலோ தங்கத்தில் ஒரு சிலையை செய்து வீட்டில் வைத்தால் அந்த சிலை அவனை ஆசீர்வதிக்குமா? ஏன் நீ பார்க்கறது இல்லையா? உலகத்தில் எத்தனையோ பேரை
இந்த என்ன வேறு இந்த நெப்போலியன் என்று சொல்லி நடிகன் அந்த 10,000 கோடி பணம் வச்சிருக்கான். அந்த ஒரு 1000 கோடியில் ஒரு சிலையை செய்து அந்த வீட்டில் வச்சா அந்த மகனுக்கு சொஸ்தம் கிடைக்குமா? முடியுமா? அந்த சிலை செய்ய முடியும், அந்த மகனை குணமாக்க முடியுமா? முடியாது. ஏன்? அந்த சிலையில் ஒன்றும் கிடையாது. அது பவுன கோல்டாக இருந்தாலும் செல்லாது. அதையே நீ சிந்தித்து பார்க்கறது இல்லை. ஒரு பெரிய பணக்காரன்ற பிள்ளைகளே பலவீனமாக பிறந்திருக்கும் போது அவன் இந்த பணத்தை வச்சு எவ்வளவு செய்யலாம். ஆலயம் கட்டலாம், ஆலயத்துக்குள்ள கோல்டில் சிலைகளை செய்து வைக்கலாம், எத்தனையோ பேருக்கு அன்னதானம் பண்ணி தன்னுடைய ஆலயத்துக்கு வரும்படியாக அழைத்து ஆலயத்திலே பெரிய ஆராதனைகளை செய்து அதுகளை பண்ணலாம். பண்ணும்போது அந்த பிள்ளைக்கு ஏன் அந்த சுகம் கிடைப்பதில்லை? அப்போ அங்கு கடவுள் இல்லை. கடவுளோடு நீ பேசணும். நீ நீதியாய் நடந்தால் உன் கேள்விக்கு கடவுள் பதில் சொல்லணும். என்னை ஒருத்தன் ஏமாத்தினோடனே நான் விண்ணப்பிக்கிறேன்னல்ல, நீர் உயிரோடானே இருக்கிறீர், உமக்கு தெரியுதில்லை அவன் என்னை ஏமாற்ற போகிறான் என்று. நான் என்ன கடவுளா? ஒருவன் என்னிடத்தில் பணம் வாங்கி ஏமாற்ற போகிறான் என்று எனக்கு தெரியாது, உமக்கு தெரியுதல்ல. ஏன் அதை ஏற்கனவே என்னை தடை பண்ணவில்லை. அதனால் நான் இப்போ நல்லவர்களுக்கும் பணம் கொடுப்பதில்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னு சொன்னால் நான் முன்ன ஏற்கனவே ஏமாற்றப்பட்டுட்டேன். எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எனக்கு தெரியாது. பிச்சை போடுவது வேறு, அது வேறு, அது சின்ன காரியங்கள். பெரிய தொகைகளை கொடுக்கிறதுனா நிப்பாட்டி விட்டேன், தேவையில்லை, அது யாராக இருந்தாலும். ஏனென்று சொன்னால் நான் கொடுக்கும்போது நீர் எனக்கு அறிவித்து அவனுக்கு கொடுக்க வேண்டாம், அவன் உன்னை ஏமாற்றுவான்னு சொல்லி இருந்தால் நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஆனபடியால் அவன் இந்த பூமியில் சுகித்து வாழக்கூடாது. இது என்னுடைய விண்ணப்பம். ஓகே, அது பாவம் கிடையாது. ஏண்டா நீ பிளான் பண்ணி இல்லை ஒருத்தனை ஏமாத்துறாய், இவன்கிட்ட ஏமாற்றி போட்டு இவனை தள்ளி விடுவோம், இவன் பணம் வைத்திருக்கிறான். ஒருவன் பணம் வைத்திருக்கிறானோ பணம் இல்லையோ, ஏமாற்றுவது குற்றம். அந்த தண்டனையை நீ அனுபவிச்சே தீரணும் இந்த பூமியில். இப்போ எல்லாம் கருணாநிதி எடுத்துப்பார், அதான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த மனுஷனை. அந்த இப்போ எந்த இடத்துல பிறந்து காட்டுவாசியாக பிறந்து தண்ணியும் இல்லாமல் இருக்கிற மிருகங்களை ஊரும் பிராணிகளை பிடிச்சி பாம்புகளை எலிகளை பிடிச்சி சாப்பிட்ற இடத்தில் அந்த மனுஷன் பிறந்திருந்தால் உனக்கு தெரியுமோ? தெரியாது. இப்போ அது இந்த புள்ளியல் பணக்காரராக இருந்தால் அந்த இடத்துல இந்த தகப்பன் பிறந்திருக்கிறான், அந்த தகப்பனுக்கு உணவு கொடுக்கணும் இவர்களுக்கு தெரியுமோ? தெரியாது. அது கடவுளுடைய விருப்பம். ஆனபடியால் பூமியில் நீ எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தாலும், கருணாநிதியெல்லாம் கோடீஸ்வரன், இப்போ அந்த பிறந்திருக்கும். நான் அன்றைக்கு அந்த காட்டுவாசி என்ற படம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்து, அந்த மனிதன் அதுக்குள்ள வந்து பிறந்திருந்து ஒரு கோமணத்தையும் கட்டி கொண்டு பண்டிகளை இந்த என்ன பறவைகள் பாம்புகள் எலிகளை பிடிச்சி சாப்பிட்றாங்க. அதில் இந்த ரைஸ் எல்லாம் கிடையாது, சும்மா அதே அவங்களோட சாப்பாடு. அப்போ அந்த இடத்துல அந்த பிறந்திருந்தால் முதலில் பிறந்த இடம் அந்த அளவுக்கு தெரியுமா? இல்லை எவ்வளோ அநியாயம் செய்துன்னு தெரியுமா? இல்லாட்டி பிறக்கிற புள்ளிகளுக்காவது தெரியுமா தன்னை தகப்பன் இன்னெடுத்தா பிறந்தன்னு ஒருவனுக்கும் தெரியாது. அப்படித்தான் உன் பிறப்பு வெறுமண்டு வரலாறு சொல்லுது, வேதங்களும் சொல்லுதான். அப்போ நீ பூமியில் இருக்கும்போது பிறருக்கு தீமை செய்யாமல் வாழலாம் இல்லை? நீ பக்தி உள்ளவனாக இருக்கிறாய், கடவுளை தேடுகிறாய், கடவுளை காலமாலையில் கடவுளை தேடி வணங்குகிறாய், ஆனால் தீமை செய்கிறாயே. அந்த தீமையின் சம்பளம் மரணம் என்று உனக்கு தெரியாதா? மரணம் என்றா பாதாளம், இறப்பண்டா மரிக்கிறது. மரணம் என்று சொன்னால் பாவம், அந்த பாவத்தில் மரிக்கிறாயே, இது உனக்கு தெரியாதா? தெரிந்தால் பேசுகிறவர்களுடைய கேட்டு திருந்திக்கொள், ஒருவனையும் ஏமாற்றாதே. வறுமையாக இருந்தால் கை நீட்டி கேள். ஒருவனை உன்னை உண்டாக்கினவர் ஒருவனை அனுப்பி உன்னை போஷிப்பார். புரிஞ்சா? வறுமையாக இருந்தால் ஒருவனிடத்தில் உதவிகள் எனக்கு கொடு என்று அவன் விரும்பினா கொடுப்பான், விருப்பம் இல்லாட்டி மாறுவான். இன்னொருத்தன் உனக்கு கொடுக்கறதுக்கு வருவான்.
அதான் நீதி. இல்லாட்டி உழை, சம்பாரி, உன்னால் முடிஞ்ச சம்பாரி. இல்லை ஏமாற்றி நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடைசியில் உனக்கு ஏமாத்துறது ஒன்றுமே உன்னிடத்தில் இல்லாது எல்லாம் போயிடும். உன் ஜீவன் போகும்போது தான் தெரியும் நீ எத்தனை பேரை ஏமாத்தினி, எப்படி ஏமாத்தினி. நோய்களில் வந்து கிடந்து நசியும் போது, அழகற்றவனாயிருந்து பலவீனமாயிருந்து சிந்தனையில் வரும். அது ஒரு நல்ல மனிதனுக்கு விதைத்ததெல்லாம் சிந்தனையில் வரும். எனக்கு வரும். அப்போ நான் கடவுளிடத்தில் விண்ணப்பிப்பேன். இன்ன வழியில் நான் வந்தேன்னா இன்றைக்கு நான் ஓய்வு நாள் சாப்பிட மாட்டேன். எதுக்கு நான் செய்கிறேன்னு தான் இதுவரை என்னை நடத்தி வந்தீர். என் பிறப்பிலிருந்து இதுவரையும் என்னை போஷித்து ஒரு பலவீனமும் இல்லாமல் சமாதானத்தோடு வளர்த்து நடத்தி வந்த உமக்கு நன்றி. நன்றி. நாளைக்கு மாதப்பிறப்பு, நாளைக்கு நன்றி சொல்கிறேன். இனி வரும் காலங்களையும் என்னோட கூட இருக்கும். தீய பழக்க வழக்கங்கள், தீமைகள், துன்மார்க்கன், பரதேசியல், கூடாத மனிதர்கள் என்னை அணுகாதபடி, கூடாத மிருகங்கள் அணுகாதபடி நல்ல உணவுகள் தந்து, நல்ல மனிதர்களை தந்து என்னை ஆசீர்வதியும் என்று நான் விண்ணப்பம் பண்ணுவேன். ஓகே, காட் பிளஸ் யூ. பண்ணி பாருங்க. கடவுளை நீ கும்பிடு, கல்லை கும்புறியோ மண்ணை கும்புறியோ, ஆனால் நீ விண்ணப்பிக்க வேண்டும். அங்கு எனக்கு இதை ஏன் செய்தாய்? தாலிக்கொடியை அறுத்துண்டு போகிறான், கோயிலுக்கு போய் செய்னி அறுத்துண்டு போகிறான். உன் தெய்வம் பார்த்துட்டு தான் இருக்கு, பிரேன் அங்கே போகிற நீ? கேள்வி வருதல்ல. ஆலயத்துக்கு கோயிலுக்கு போகிற, அங்கே உண்ட நகையெல்லாம் அடிக்கிறான், வட்டி எடுக்கிறான். உண்ட கடவுளை தூங்குறான் அவன் பரதேசி. கேள்வி வருமில்ல. அவன் கடவுளாக இருந்தாலும் அவன் இன்னொருதான் அங்கே வரான். முதலில் உன்னை கும்பிடுற கடவுளாக இருந்தால் உன் தேசம் எங்கே? தமிழனுடைய நாடு எங்கே? நீ கும்பிட்ட கடவுள் ஒரிஜினல் கடவுள். ஆனால் நீ இப்போ கும்பிடுற கடவுள் ஒரிஜினல் கிடையாது. அது இந்த கிறிஸ்தவ வேதத்திலிருந்து நான் பேசுவேன். இப்போ எனக்கு நேரம் கிடையாது. நீ கும்பிடுற கடவுள் பிசாசு, பிசாசால் உருவாக்கப்பட்டது. உன்னை வழிநடத்தினவன் தேவ தூதன். ஆனால் அவன் பிசாசா மாறித்தான் உன்னை நாசமாக்கினவன். புரிஞ்சுதா? ஆதாமேவாள் இந்த பூமியில் வர வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பிசாசு தரித்திரம் பூமியில் எப்போ பிசாசா மாறிச்சுதோ அதுக்கு பிறகுதான் ஆதாமேவாள் பூமிக்கு வந்தவங்க. சரியா? இந்த உலகத்தில் இருக்கிற மனிதருடைய தாய் தமிழிச்சு. இதுவும் வேதத்தில் கிடக்கு. போய் தேடி எடுத்து படி. பைபிள் இருக்குல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற தாய், இவர்கள் பிறந்த தாய் இருக்கல்ல, அவள் தமிழிச்சில் இருந்தால் இந்த உலகமே வந்தது. ஆதாமேவாளிலிருந்து கிடையாது. ஆதாமேவாண்ட பிள்ளைகள் திருமணம் செய்தது தமிழிச்சியல். ஓகே, தேடிப்பிடி. அறிந்ததை உனக்கு உரைத்திருக்கிறேன், நீ விரும்பினால் இன்னும் தேடி அசைந்து என் தேசத்துக்காக உன் இனிவரும் சந்ததிக்காவது நீ உன் தேசத்தை அதுகளுக்கு கொடுக்கணுமாயிருந்தால் தேவனை நோக்கி விண்ணப்பி. ஆகாயத்தில் இருப்பார் சன் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்துவும் கடவுள் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து கும்பிட்ற கடவுள் இருக்கார்ல, பிதாவே என்று அறிக்கை செய்வார்ல, அவரிடத்தில். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாலும் உனக்கு கிடைக்கும். அவரையும் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணணும். சிலைகளை விண்ணப்பம் பண்ணக்கூடாது. சிலை மனிதன் செய்யும் அது ஒரு வியாபாரம். காட் பிளஸ் யூ. பாய்.